Hello students. Hello. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So start பண்ணலாமா? So நாம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற chapter Ionic Equilibrium. Okay. So Ionic Equilibrium இன்னைக்கு one shotல முடிக்க போறது. So I hope you all are ready. So start பண்ணலாமா? Okay. So ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி Xylem யூடியூப்ல மட்டும் இல்லை அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். ஸோ வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் ஃபியூச்சர் அப்டேட்ஸும் கிடைக்கும். ஓகேடா. எஸ், இது இந்த வாட்டி Xylemத்திலிருந்து நீட் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆசிட் அண்ட் பேஸோட தியரிஸ். ஓகே, ஆசிடுக்கும் பேஸ்க்கும் கொஞ்சம் தியரிஸ், எப்போ இது ஆசிட் ஆகும் எப்போ இது பேஸ் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் தியரிஸ் இருக்குது ஆசிடுக்கும் பேஸ்க்கும். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் தியரி தான் அரேனியஸ் கான்செப்ட். ஓகே, இது ஒரு சயின்டிஸ்ட் அரேனியஸ். ஸோ அந்த சயின்டிஸ்டோட ஒரு தியரி தான் அரேனியஸ் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் லூயிஸ் லாரி பிரான்ஸ்டட் theory. So this theory is also known as proton theory. Okay, so next என்ன Lewis concept. Okay, so first நாம பார்க்க போறது Arrhenius concept. Okay, so Arrhenius concept எப்படின்னா, so according to this concept acid is a substance that dissociate in water. Okay, வாட்டர்ல டிசோசியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் அயன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆசிட்னா என்ன? வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது அங்க இருந்து ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுதான் என்ன ஆசிட். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு இந்த கான்செப்ட் படி, ஸோ an acid is a substance that dissociated to give. ஸோ வாட்டர்ல டிசோசியேட் பண்ணும்போது அங்க இருந்து H+ ரிலீஸ் பண்ணா, ஓகே, H+ அயன்ஸ் ரிலீஸ் பண்ணா அதுதான் ஆசிட். ஓகே, H+ அயன் ரிலீஸ் பண்ணா அதுதான் என்ன? ஆசிட். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் HCl, H2SO4, HNO3. இது எல்லாமே இந்த கான்செப்ட் படி ஆசிட்ஸ் தான். ஓகே, அரேனியஸ் கான்செப்ட் படி ஆசிட்ஸ் தான். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? பேஸ்னா என்ன? ஸோ பேஸ்னா என்ன? வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது ஹைட்ராக்சைடு அயன், ஓகே, ஹைட்ராக்சைல் அயன் என்ன ரிலீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ OH மைனஸ் அயன். ஓகே, ஸோ OH மைனஸ் அயன் ரிலீஸ் பண்ணா அதுதான் பேஸ். H+ அயன், சப்போஸ் ஒரு காம்பவுண்ட், ஓகே, ஒரு ஆசிட் என்ன வாட்டர்ல டிசால்வ் பண்ணா H+ அயன் ரிலீஸ் பண்ணா அது ஆசிட். ஓகே, சப்போஸ் அந்த காம்பவுண்ட், ஓகே, அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன OH மைனஸ் அயன் ரிலீஸ் பண்ணா அதுதான் பேஸ். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் NaOH, CaOH twice, கால்சியம் ஹைட்ராக்சைடு எல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள் தான். இந்த பேஸ்க்கு எக்ஸாம்பிள். ஆசிடுக்கு எக்ஸாம்பிள் HCl, H2SO4, HNO3, அது எல்லாமே ஆசிடுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு என்ன? ஹலோ ஹிலால். எஸ், ஹிலால். ஸோ ஹிலால் பக்கா கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆயிடுச்சு. எஸ், ஹிலால், வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு லிமிட்டேஷன் இருக்கு. ஓகே, ஸோ நார்மலி ஒரு தியரியில லிமிட்டேஷன் வரும்போது தான் நெக்ஸ்ட் தியரி வரும். ஓகே, ஸோ இந்த தியரிக்கும் லிமிட்டேஷன் இருந்தது. ஸோ இந்த லிமிட்டேஷன் என்னன்னா, இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த பிஹேவியர் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் இன் நான்-அக்வஸ் சால்வெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொன்னது, ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது H+ ரிலீஸ் பண்ணணும், OH- ரிலீஸ் பண்ணணும். H+ ரிலீஸ் பண்ணா ஆசிட், OH- ரிலீஸ் பண்ணா பேஸ். ஸோ இது நான்-அக்வஸ் சால்வெண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ நான்-அக்வஸ் ஆசிடும் இருக்கும், நான்-அக்வஸ் பேஸும் இருக்கும். ஸோ அதை எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணணும் அது இந்த தியரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, டஸ் நாட் அக்கவுண்ட் த பேசிக் நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் லைக் அம்மோனியா. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மோனியானா என்ன? NH3 தானே. ஸோ NH3ல OH- ரிலீஸ் ஆகாது. ஓகே, OH- ரிலீஸ் ஆகுது, டொனேட் பண்ணாது. ஓகே, OH- ரிலீஸ் ஆகாது. அப்போ NH3 ஆக்சுவலி என்ன? அது ஒரு பேஸ் தான். ஓகே, பட் இங்க வரும்போது OH- இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது NH3னா ஒரு
பேஸ் இல்ல. ஆக்சுவலி NH3 ஒரு பேஸ் தான். ஓகே, சோ அப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இதுதான் இதோட லிமிட்டேஷன். ஓகேயா, கிளியரா? சோ நெக்ஸ்ட் Lowry-Bronsted theory, or in the theory is also called proton theory. என்னடா proton theory இல்லனா Lowry-Bronsted theory na. Okay, so suppose HCl, okay, HCl எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? சோ அங்க இருந்து சிம்பிளா என்ன H3O plus கிடைக்கும். ஓகே, ஹைட்ரோனியம் அயன். ஓகே, ஹைட்ரோனியம் அயன் அண்ட் Cl மைனஸும் கிடைக்கும். ஓகே, ஹைட்ரோனியம் அயனும் கிடைக்கும், Cl மைனஸும் கிடைக்கும். சோ இங்க HCl க்கு என்ன நடக்குது? HCl 1H+, ஆசிட்னா என்ன? H+ ரிலீஸ் பண்ணனும். வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது H+ ரிலீஸ் ஆகுதுல்ல. சோ HCl ல இருந்து என்ன Cl ஆ கன்வர்ட் ஆகுது. ஓகே, HCl க்கு என்ன நடக்குது? HCl ல இருந்து Cl மைனஸ் அயனா கன்வர்ட் ஆகுது. ஓகே, இப்போ இங்க யாரு? HCl is a proton donor. ஓகே, HCl என்ன? proton donate பண்ணிருக்கு. H+ donate பண்ணிருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? Cl மைனஸ் அயன் ஃபார்ம் ஆயிருக்கு. So it is a proton donor. proton donor னா என்ன? proton donor obviously H+ அயனை donate பண்ணா அதுதான் ஆசிட். அப்போ இது HCl என்ன? ஆசிட். So இங்க பாருங்க H2O என்ன? வாட்டர். ஸோ வாட்டர் என்ன ஆகுது? வாட்டர்ல ஆசிட் ஊற்றும் போது இந்த H2O 1 ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிட்டு H3O+ ஆ மாறுது. ஓகே, H3O+ ஆ மாறுது. ஓகே, இங்க என்ன நடக்குது? புரோட்டானை அக்செப்ட் பண்ணுது. இந்த வாட்டர் மாலிக்யூல் 1 ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணுது. ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணுதுன்னா அது ஆக்சுவலி என்ன? அது புரோட்டான் அக்செப்டர்ல. புரோட்டான் அக்செப்டர்னா என்ன? பேஸ். ஓகே, சோ இது செகண்ட் கான்செப்ட் தான். ஆசிட்னா என்ன? புரோட்டான் டோனர் அண்ட் பேஸ்னா என்ன? புரோட்டான் அக்செப்டர். ஓகே, சோ இங்க பாக்கும்போது எஸ் ஹிலால், எஸ் ஐ மிஸ் யூ டூ. சோ என்ன இது? H2O என்ன? புரோட்டான் அக்செப்டர். இது என்ன? புரோட்டான் டோனர். ஓகே, டோனர். சோ இங்க பார்த்தா H3O+ னா என்ன? H3O+ என்ன? H2O ல இருந்து என்ன? H3O+ ஆ மாறி இருக்கு. 1 எலக்ட்ரானை வாட்டர் 1 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன H3O+ ஆ மாறுது. ஓகே, சோ இங்க பார்த்தா வாட்டருக்கு என்ன சேஞ்ச் வருது? வாட்டர் ஒரு பேஸ்ல இருந்து என்ன H3O+, ஓகே, H3O+ ஆ மாறி இருக்கு. சோ H3O+ னா என்ன? ஆக்சுவலி H3O+ பாருங்க, H3O+ னா அதோட நார்மல் கேரக்டர் என்ன? அது பேக்வர்ட் ரியாக்ஷன் பார்க்கும்போது அது என்ன? 1 புரோட்டானை டொனேட் பண்ணுது. ஓகே, இந்த H3O+ என்ன? 1 புரோட்டானை டொனேட் பண்ணுது. பேக்வர்ட் ரியாக்ஷன் பார்க்கும்போது 1 என்ன? புரோட்டான். தட் மீன்ஸ் என்ன? H+ டொனேட் பண்ணுது. யாரு? இந்த H3O+. ஓகே, சோ H3O+ டொனேட் பண்ணுதுன்னா புரோட்டான் டோனர். புரோட்டான் டோனர்னா அது என்ன? ஆசிட். அப்போ H3O+ என்ன? அசிடிக் பிஹேவியர். ஓகே, அசிடிக் பிஹேவியர். சோ H2O க்கு இப்படி இங்க எந்த பிஹேவியர்? H2O வாட்டர், இங்க பேசிக் பிஹேவியர். ஓகே, சோ இதுதான். சோ இங்க H2O கன்சிடர் பண்ணா H2O என்ன? H2O 1 ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிட்டு H3O+ ஆ மாறுது. அந்த H3O+ 1 ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி H2O ஆ மாறுது. சோ இங்க H2O என்ன கேரக்டர்? பேசிக் கேரக்டர். அண்ட் H3O+ என்ன கேரக்டர்? அசிடிக் கேரக்டர். சோ இது என்ன? கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பெயர். ஓகே, இது என்ன? கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பெயர். சோ ஆசிட்ல இருந்து பேஸ் ஃபார்ம் ஆகுது, பேஸ்ல இருந்து ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ பேஸ்ல இருந்து ஆசிட், ஆசிட்ல இருந்து பேஸ். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஆசிட்ல இருந்து பேஸ் அண்ட் பேஸ்ல இருந்து ஆசிட் ஃபார்ம் ஆகுது. சோ இதுதான் என்ன? கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பெயர். சோ இங்க பாருங்க HCl எப்படி இருக்கு? HCl ஃபர்ஸ்ட் என்ன? 1 எஸ் ஹலோ ஹிபா, சன்ரூப் ஹலோ, சன்ரூப் இது என்ன? சன்ரூப். ஓகே, சோ HCl னா என்ன? சோ புரோட்டானை
என்ன HCl டொனேட் பண்ணும். ஓகே, அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? Cl மைனஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, புரோட்டோனை எப்படி புரோட்டோனை டொனேட் பண்ணும். HCl என்ன ஹைட்ரஜனை டொனேட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? Cl மைனஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ பேக்வர்ட் ரியாக்ஷன் பாருங்க, இந்த Cl 1 ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிட்டு HCl மாறுது. ஓகே, பேக்வர்ட் ரியாக்ஷன்ல இந்த Cl 1 ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பி HCl மாறுது. ஸோ இங்க புரோட்டோனை டொனேட் பண்ணது. ஸோ இட் இஸ் ஏ ஆசிட். ஓகே, இது என்ன ஆசிட். Cl என்ன? Cl எப்படி வருது? Cl 1 ஹைட்ரஜனை அக்செப்ட், பேக்வர்ட் பார்க்கும்போது Cl 1 ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன HCl மாறுது. அப்போ இது என்ன? பேஸ். அப்ப சிம்பிளா எப்படி சொல்லலாம்? சன்ரூப், who are you? So இது என்ன? பேஸ். ஓகே, so பேஸ் ஆசிட். so இப்போ எப்படி சொல்லலாம்? இது என்ன? this is a ஆசிட்ல இருந்து பேஸ் ஃபார்ம் ஆகுது, பேஸ்ல இருந்து திருப்பி ஆசிட் ஃபார்ம் ஆகுது. so it is a conjugated acid base pair. clear ஆயிடுச்சா? clear ஆயிடுச்சா ஹிலால்? ஓகே, ஸோ இங்க 1 ஹைட்ரஜனோட டிஃபரன்ஸ்ல தான் ஆசிட் அண்ட் பேஸ் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ இது மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான் கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பேயர்ஸ். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? 1 ஹைட்ரஜனோட டிஃபரன்ஸ்ல என்ன டொனேட் பண்ணும் இல்லைன்னா அக்செப்ட் பண்ணும். ஸோ அந்த சேஞ்சில் தான் கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, தென் இதுக்கும் என்ன லிமிட்டேஷன் இருக்கு? இதுக்கும் என்ன, இந்த கான்செப்டுக்கும் லிமிட்டேஷன் இருக்கு. சப்ஸ்டன்ஸ் லைக் BF3, okay, AlCl3 etc. that do not donate protons. So BF3, okay, BF3 AlCl3 இதுக்கு என்ன டொனேட் பண்ண முடியாது. It's not and it's known to behave as a acid. So இவங்க என்ன நார்மலி இவங்களுக்கு என்ன H plus donate பண்ண முடியாது, but it is also a acidic behavior. இவங்களுக்கு என்ன acidic behavior தான் இருக்கு. Okay, so substance like BF3 AlCl3 etc. that do not donate protons, இவங்களுக்கு protons donate பண்ண முடியாது, are known to behave as acid. இவங்க என்ன acid மாதிரி behave பண்றாங்க. Okay, clear ஆ? Okay, next concept தான் Lewis concept. Okay, so Lewis concept என்ன? So Lewis concept ல one lone pair of electron, free lone pair of electron இருக்கணும். Okay, one free lone pair of electron இருக்கணும். So electron deficient இருக்கிறவங்க Lewis acid. Okay, கம்மியா electron accept பண்ண ரெடியா இருக்கிறவங்க என்ன Lewis acid. one pair of electron accept பண்றவங்க Lewis acid. அப்ப Lewis base னா என்ன? அந்த one pair of electron donate பண்றவங்க Lewis base. கிளியரா? Lewis base னா electron pair donate பண்றவங்க யாரோ அது Lewis base. So one pair of electron accept பண்றவங்க யாரோ அதுதான் என்ன Lewis acid. Okay, so இங்க பார்த்தா அமோனியாக்கு 1 electron இருக்கு. Okay, one lone pair of electron இருக்கு. So அந்த lone pair of electron யாருக்கு கொடுக்குது? BF3 க்கு கொடுக்குது. So இங்க யாரு electron lone pair donate பண்ணுது? அமோனியா தான் lone pair donate பண்ணுது. So ammonia is a base. So BF3 என்ன? அந்த one lone pair, okay, one lone pair accept பண்ணிருக்கு. So it is a acid. Clear ஆயிடுச்சா? Clear ஆயிடுச்சா? Lewis base and Lewis acid. Okay, okay, I think it's clear. So Lewis acid and Lewis base ஓட comparison தான் உங்களோட டெக்ஸ்ட்ல ப்ராப்பரா இருக்கு. So இது ரொம்ப important. Okay, yes, AlCl3 very good Hilal. AlCl3 யும் BF3 யும் Lewis acids. Okay, AlCl3 யும் BF3 யும் Lewis acid. Okay, so next என்ன? Yes, lone pair donors are called Lewis bases. Okay, donors Lewis bases, acceptors Lewis acids. Okay, so Lewis acid. So electron deficient இருக்கிற molecules தான் Lewis acid. Okay, அப்போ electron rich இருக்கிற இல்லனா lone pair contain பண்ற
molecules தான் Lewis base. Molecule with one or more lone pair, at least one lone pair இருக்கணும். So அப்ப எப்படி சொல்லலாம், அங்க base னு சொல்ல முடியும், Lewis base னு சொல்ல முடியும். So Lewis acid all metal ions, okay, எல்லா metal ions Lewis acid தான். Fe2 plus Fe3 plus Cr3 plus Cu2 plus எல்லாமே என்ன Lewis acid தான். அப்ப Lewis base னா என்ன எல்லா anions, okay, எல்லா anions Lewis bases தான். F minus Cl minus Cn minus SCN minus, okay, எல்லாமே anions எல்லாமே என்ன Lewis bases தான். Okay, so Lewis acid na enna molecule that contain a polar double bond. Okay, so inge eppadi irukano polar double bond irunda. Okay, so polar double bond irunda eppadi sollalam Lewis acid nu solla mudiyum. Okay, so Lewis base na enna molecule that contain carbon carbon multiple bond. Okay, carbon carbon multiple bond irukano. So double bond, triple bond, so அப்படி எல்லாம் multiple bonds இருந்தா அது எப்படி சொல்லலாம், அது Lewis base னு சொல்லலாம். Okay, so acid, Lewis acid னா என்ன, molecule in which that central atom can expand its octet. Okay, so expand octet னா என்ன, expand பண்ணனும். Normally central atomத்துக்கு 8 electron தான் இருக்கணும். Okay, more than 8 இருந்தா expand ஆயிருக்குல்ல. So more than 8 இருந்தா hello முருகன் உச்சிகா. So more than 8 electron இருந்தா octet due to availability of empty d orbitals. Okay, உங்களுக்கு expand பண்ண முடிஞ்சா அதுவும் என்ன Lewis acid consider பண்ணலாம். So all metal oxides, okay, எல்லா metal oxides உமே இப்படி bases தான். already படிச்சிருக்கு, all metal oxides are bases, all non-metal oxides are acids. Okay, so and next இது என்ன, carbonium ion. Okay, carbonium ion என்ன Lewis acid தான். carbanion, okay, அது base தான். Okay, clear னு நினைக்கிறேன். Lewis acid base ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? Lewis acid எப்படி இருந்தது முருகன் எக்ஸாம், எப்படி இருந்தது எக்ஸாம், மார்க்ஸ் எக்ஸாம்? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन தான். So conjugate base for a Bronsted acid H2O and HFr. Okay, so option A OH minus and H2FH plus respectively, H3O plus and F minus respectively, OH minus and F minus respectively, and H3O plus and H2F plus respectively. Conjugate base for Bronsted acid. Okay, so enna Bronsted acids na enna, Bronsted acid will donate enna a proton. Okay, Bronsted acid na enna, Bronsted acid na enna, acid will donate H plus ions. Okay, H plus ions, it will donate H plus ions. அதுதான் என்ன Bronsted acid na. Okay, so conjugated base na enna, conjugated base remains proton after that. Okay, conjugated base remains after the proton loss. Proton loss kapro kadakkiradhu da conjugated base proton. That means enna inga H plus release பண்ணும்ல, so ஒரு acid H plus release பண்ணதுக்கு அப்புறம் kadakkiradhu da enna conjugate base. Okay, so inga conjugate base for Bronsted acid H2O and HF OH minus and F minus respectively. Bronsted acid na eppadi varanum, so donate H plus donate பண்ணனும். So H plus donate பண்ணனும்னா, so இதுதான் correct answer, OH minus and F. Clear?
OH minus and F minus. H2O ல இருந்து ஹைட்ரஜன் போயிடும். அப்போ என்ன ஆகும்? H2O ல இருந்து ஹைட்ரஜன் போகும்போது OH minus வரும். HF ல இருந்து ஹைட்ரஜன் போகும்போது F minus வரும். Okay, so yes, for making fast questions he asked it. Okay, so next we can move to next question இங்க இருக்கு. So next question பார்க்கலாமா? Which of the following fluorocompounds is most likely to behave as Lewis base? So இங்க யாரு Lewis base ஆ behave பண்ணும்? என்ன Lewis base னா? So first என்ன Lewis base னா? Lewis base னா என்ன? That donate a pair of electron or that donate a lone pair. Okay, that donate lone pair of electron, one lone pair. Okay, so இங்க என்ன வேணும்? Lewis base னா அதுக்கு lone pair வேணும். Okay, lone pair வேணும். So just consider பண்ணுங்க BF3 ல lone pairs இருக்கா? BF3 ல lone pairs இருக்கா? Oh Hilal, very good. BF3 ல lone pairs இருக்கா? You're right, Hilal. BF3 ல lone pairs இருக்கா? BF3 ல இங்க central atom B தான். B ல lone pair இல்ல, atomic 5. So central என்ன 2 3 தான் வருது. So 3 bonding ல என்ன include ஆகுது. So lone pair இல்ல, PF3. Yes, PF3. So phosphorக்கு lone pairs இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் phosphorக்கு lone pairs இருக்கு. So the correct answer என்ன? PF3 தான் correct answer. Okay, very good, Hilal, you're right. Okay, yes. Then we can move to next question. எல்லாரும் next question க்கு ready ன்னு நினைக்கிறேன். Next question ready-ஆ? Then next question here. Which of these is not likely to act as Lewis base? Okay, இதுல Lewis base ஆ act பண்ணாத இருக்கிற compound எது? BF3, PF3, CO, F minus. இதுல யாரு? Which of these is not, okay, it's not likely to act as Lewis base? BF3, yes, BF3 already சொல்லி இருக்கு. BF3 ல lone pairs இல்ல, அப்ப கண்டிப்பா இது Lewis acid இல்ல. அப்ப இதுதான் correct answer. Okay, it is not a Lewis, sorry, not Lewis acid, Lewis base. Okay, இது என்ன? Lewis base கிடையாது, because lone pair of electron இல்ல. So it is not a Lewis base. Okay, then we can move to next question. Yes, BF3 ma'am, damn sure. Okay, very good. So then we can move to next question. What is next question? Which of the following can act as Lowry Bronsted acid as well as base? Okay, so இங்க யாருக்கு என்ன Lowry Bronsted acid as well as base ஆ behave பண்ண முடியும்? So என்ன Lowry Bronsted acid and என்ன Lowry Bronsted base na என்ன? So Lowry LB acid. LB acid na என்னடா? LB acid na என்ன சொல்லுங்க? LB acid na என்ன? It should donate. Okay, சொல்லுங்க, come on. It should donate H plus ions donate பண்ணனும்ல. So Lowry Bronsted base na என்ன? It should accept, okay, accept H plus ions. So inga H plus ions donate to same molecule க்கு H plus ions donate பண்ணவும் முடியணும், and H plus ion accept பண்ண முடியணும். அதுதான் என்ன same molecule ல என்ன Lowry Bronsted acid உம் Lowry Bronsted base உம் தான் கேட்டது. So Lowry Bronsted acid உம் Lowry Bronsted base உம் same molecule னா அந்த same molecule க்கு 1 H plus accept பண்ண முடியணும் and H plus donate பண்ண முடியணும். So அது என்ன இங்க HPO4 தான். So HPO4 ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? HPO4 the structure P double bond O and இங்க ஒரு O and OH. Okay,
ஸோ OH இப்படி தான் இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த OO மைனஸ் தான். ஓகே, இந்த 2Oயும் மைனஸ் தான். ஸோ இந்த H யாருக்கு டொனேட் பண்ண முடியும்? ஓகே, இந்த H இந்த ஹைட்ரஜனை டொனேட் பண்ண முடியும். அண்ட் இங்க இந்த 2Oக்கும் ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? HPO4 2-. ரீசன் என்ன? இந்த ஓகே H அக்செப்ட் பண்ண முடியும், இந்த OHல இருக்கிற இந்த ஹைட்ரஜனுக்கு டொனேட் பண்ண ஹைட்ரஜனை டொனேட் பண்ண முடியும். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? HPO4 2-. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? C option 100%. Yes, very good Hilal. Then we can move to next question. Illa, question is over. Okay, don't worry. So ionization of water. Enna ionization na? Suppose water dissolve agumla. So water la varumbodhu ionization, ions are convert agum. Okay, water la ions are water convert agum. Eppadi ions are convert aga mudiyum? Normally namakku theriyum water na enna? H2O. Okay, H2O க்கு எப்படி கன்வெர்ட் ஆக முடியும்? H plus and OH minus ஆ கன்வெர்ட் ஆக முடியும். ஓகே, H plus and OH minus ஆ கன்வெர்ட் ஆக முடியும். H2O எப்படி கன்வெர்ட் ஆகும்? எப்படி அயனைஸ் ஆகும்? H plus and OH minus. ஓகே, இது one water molecule. Suppose 2 water molecule இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, 2H2O. ஸோ அது எப்படி கன்வெர்ட் ஆகும்? ஸோ 2 வாட்டர் மாலிக்யூல்ஸை நான் இப்படி எழுதுகிறேன், H2O and H and H2, sorry, H and OH. ஓகே, H and OH. ஓகே, H and OH நினச்சிக்கோங்க, H and OH. ஸோ இது எப்படி பாண்டிங்கில் வரும்? ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் எங்கே போகும்? இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இந்த வாட்டர் மாலிக்யூல் கிட்ட போகும். ஓகே, இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இந்த மேம் ப்ளீஸ். ஓகேடா, ஓகே ஹிலால். ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இந்த வாட்டர் மேலே போய் என்ன ஃபார்ம் ஆகும்? H3O ப்ளஸ். ஓகே, H3 ஹைட்ரோனியம் அயன் ஃபார்ம் ஆகும். H3O ப்ளஸ் ப்ளஸ் OH minus. Okay, H3O plus OH minus form ஆகும். Okay, so water ஓட dissociation, okay, ionization, water molecule எப்படி ionize ஆகுது, so அதோட explanation தான் இது. So H2O single water molecule னா அது என்ன? OH minus H plus ஆ convert ஆகும். Suppose 2 water molecules இருக்கு. Okay, 2 water molecules இருந்தா அது என்ன எப்படி convert ஆகும்? H3O plus தான். ஓகே, H3O plus and OH minus கன்வெர்ட் ஆகும். ஓகேடா, ஸோ சேம் அது மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இங்கே என்ன? OH இருக்கு, வாட்டர். ஓகே, OHும் Hம் 2 வாட்டர் மாலிக்யூல் இருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியுது இந்த வாட்டர் மாலிக்யூல். ஓகே, இந்த வாட்டர் மாலிக்யூல் 1 ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணுது. ஓகே, 1 ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணுது. ஓகே, ஸோ 1 ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணியிருக்குன்னா இது என்ன? பேஸ். ஓகே, இது என்ன? பேஸ். ஸோ இது என்ன? ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல் 1 ஹைட்ரஜனை டொனேட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த வாட்டர் மாலிக்யூல் 1 ஹைட்ரஜனை டொனேட் பண்ணியிருக்கு. அப்போ இது என்ன? இது ஆசிட். ஓகே, இது என்ன? இந்த வாட்டர் மாலிக்யூல் இஸ் பேஸ். கிளியரா? ஸோ இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் H2O 1 ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணி 1 புரோட்டானை அக்செப்ட் பண்ணி H3O plus ஆயிருக்கு அண்ட் OH மைனஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது என்ன? ஸோ சிம்பிளாக எப்படி எழுதலாம்? இது ஒரு ஆசிட், இது என்ன? இது ஒரு பேஸ். ஸோ இது பேக்வர்ட் ரியாக்ஷன் பாருங்க. ஸோ H3O plus என்ன? இப்படி வரும்போது இங்கே வரும்போது என்ன? 1 ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணுது. ஓகே, 1 ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணுது, 1 புரோட்டானை டொனேட் பண்ணுது. ஸோ டொனேட்னா அது என்ன? ஆசிட். இது ஆசிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்க OHனா இங்கே வரும்போது அது என்ன ஆகுது?
water molecule OH water molecule மாறுது OH என்ன 1 ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணுது ஸோ H2O ஆகணும்ல ஸோ அக்செப்ட் பண்ணுறேன்னா அது என்ன இது பேஸ் ஓகே இது என்ன பேஸ் கிளியரா ஸோ இதோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி எழுத முடியும் டிசோசியேஷன் இந்த ரியாக்ஷன் இங்கே சிம்பிளாக ரியாக்ஷன் கொடுத்துருக்கு இதோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி எழுத முடியும் கம் ஆன் டெல் மீ எஸ் ஹிலால் டெல் மீ ஸோ இதோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதலாம் K is equal to என்ன ப்ராடக்ட் சைடில் H3O plus H3O plusம் இருக்கு and OH minusம் இருக்கு OH minus H3O plus and OH minus இருக்கு divided by ப்ராடக்ட் சைடில் என்ன இருக்கு வாட்டர் தான் இருக்கு எவ்வளோ வாட்டர் இருக்கு 2 water molecules இருக்கு அப்போ ஸ்கொயர் concentration of H2O raised to 2 square okay simple அதுதான் வாட்டரோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஓகே ஸோ நார்மலி வாட்டரோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஓகே வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ஓகே வாட்டரோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்ல வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் எப்படி எடுக்கலாம் 1 ன்னு எடுக்கலாம் ஓகே அது ஒரு கான்ஸ்டன்ட் ஸோ we can take it as 1 ஸோ concentration of H2O is equal to 1 அது எப்பவுமே 1 தான் ஓகே வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே 1 தான் ஸோ அப்போ எப்படி எழுதலாம் ஸோ இது 1 ஆயிடுச்சு அப்போ இந்த பார்ட்டே வேண்டாம் ஓகே இந்த பார்ட்டே வேண்டாம் பிகாஸ் 1 ஆயிடுச்சுல்ல ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O ப்ளஸ் ஸோ அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர் KW வாட்டர் ஆனதுனால தான் இங்கே KW அப்படி எழுதியிருக்கு ஸோ KW is equal to concentration of H3O plus into concentration of OH minus divided by 1 தான் ஸோ 1னா அதை எழுத தேவையே இல்லைல்ல ஸோ அப்போ இப்படி எழுதலாம் ஸோ ionic product of water at 25 degrees Celsius KW is equal to 1 into 10 raised to minus 14 okay so water ஓட ionic product value தான் at 25 degrees Celsius 1 into 10 raised to minus 14 okay clear yes Ka is dissociation constant of acid Kb is dissociation constant of base yes K is equal to yes concentration of yes next pH scale okay உங்களுக்கு தெரியும் pH scale னா என்னன்னு normally 0 to 14 வரைக்கும் pH scale இருக்கு அதுல 7 அது நியூட்ரல் பாயிண்ட் தான் 7 to above 7 na the base and below 7 na the acid okay so actually pH na enna pH na enna pH na enna pH actually pH oda equation illana pH oda equation da minus log concentration of H plus ion or H3O plus ion okay concentration of H plus ion சொல்லலாம் இல்லனா concentration of H3O plus ion சொல்லலாம் ஸோ இங்க ஜெனரலா H plus ion தான் எடுத்திருக்கு ஸோ pH னா என்ன minus log இங்க log 10 இருக்கு ஸோ log தான் ஓகே log base 10 ஓகே ஸோ அது actually log தான் ஸோ minus log 10 okay what is pH pH is equal to minus log concentration of H3O plus ion or H plus ion ஸோ அப்போ pOH னா என்ன ஸோ சேம் தான் minus log concentration of OH minus ion okay OH minus ion தான் இங்க வருது okay OH minus ion so neutral solution the concentration of H3O plus as well as it's equal இருக்கணும் like neutral solutionல எப்படி இருக்கணும் pOH ஓட கான்சன்ட்ரேஷனும் என்ன pOH ஓட கான்சன்ட்ரேஷனும் pH ஓட கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலா இருக்கணும் அதுதான் நியூட்ரல்னா ஓகே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் pOH கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்ன H plus ions இல்லனா H3O plus ions ஓட கான்சன்ட்ரேஷனும் சேமா இருக்கணும் அந்த பாயிண்ட் தான் நியூட்ரல் பாயிண்ட் ஸோ நார்மலி என்ன ஈக்குவல் டு 10 raised to minus 7 ஓகே ஸோ இது என்ன pH 7ல என்ன pH 7 okay neutral solution the concentration of H3O plus as well as OH minus is equal to 10 raised to 7 molar at 25 degrees Celsius that's pH is equal to 7 okay
pH is equal to 7. So in the 25 equal na எப்படி இருக்கணும் 10 raised to minus 7 concentration 10 raised to minus 7 ஆ இருக்கணும். ஓகே ஸோ இங்கே pH ஓட pOH ஓட கான்சன்ட்ரேஷனும் pH ஓட கான்சன்ட்ரேஷன் 10 raised to minus 7 ஆயிடுச்சுன்னா அது என்ன நியூட்ரல்னு சொல்ல முடியும். ஓகே ரெண்டோட கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலாக இருந்தா. ஓகே ஸோ கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் the relationship between pH and pOH. pH and pOH இருக்கிற relation தான் என்ன? pH or pOH is equal to pKw. pKw னா என்ன? water ஓட ionization constant. okay water ஓட ionization constant தான் pKw. okay pKw means 14. okay so pKw ஓட value தான் 14. so எப்படி எழுதலாம் சிம்பிளா? pH is equal to pH plus pOH is equal to 40. okay pH plus pOH is equal to 40. அதுதான் relation between pH and pOH. clear ஆயிடுச்சா? okay இது 25 degree Celsiusல இருக்கிற point. okay okay so next calculate pH of 7 molar HCl. okay HCl ஓடது. ஸோ இது நீங்கள் எஸ் இது சிம்பிளாக பண்ணலாம். ஸோ இது ஹோம்ஒர்க்காகவே பண்ணுங்க. ஓகே ஸோ இது ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. இது சிம்பிளாக பண்ணலாம். ஓகே ஸோ ரிவிஷனில் இதோட ஆன்சர் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணிவிட்டு சாட் பாக்ஸில் போடுங்க. ஓகே ஹலோ எஸ். நெக்ஸ்ட் ionization of weak acid. pH is obviously pH is equal to 7. obviously yes. so ionization of weak acid. ஒரு weak acid na எப்படி? so அது கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆகாது. ஓகே weak acid na எப்படி? அது partially ionized. ஒரு strong acid மட்டும் தான் complete ionization நடக்கும். so ஒரு weak acid na அது obviously அதன partial ionization மட்டும் தான் நடக்கும். so consider the ionization of a weak monobasic acid. monobasic na inga one hydrogen da irukku. so monobasic acid in water. so waterல HA அப்படி ஒரு acid dissolve பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? H3O plus and A minus ஃபார்ம் ஆகுது. ஓகே H3O plus உம் A minus உம் ஃபார்ம் ஆகுது. so இதுல இருந்து concentration ஓகே ionization concentration ionization constant எப்படி calculate பண்ணலாம்? so இங்க product side la H3O plus. okay product side la H3O plus அப்போ concentration of H3O plus into concentration of A minus divided by concentration of HA into concentration of H2O. now last question la last ஒரு content la water ஓட concentration எப்படி எழுதணும்னு சொல்லி இருக்குல்ல? மைத்ரேயி ஹக்கர். yes மைத்ரேயி ஹக்கர். so water ஓட concentration எப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே water ஓட concentration எப்பவுமே எப்படி? water ஓட concentration எப்பவுமே 1 தான். ஓகே 1 தான். so இங்க so say Kc is equal to concentration of H3O plus into concentration of A minus divided by concentration of HA reactant side la into concentration of H2. so இங்க water ஓட concentration ஒரு constant தான். அது actually 1 தான். so இங்க k எடுத்துருக்கு. k க்கு பதில் next stepல இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. ஓகே இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. டைரக்டா உங்களுக்கு இப்படி எழுதலாம். because water ஓட concentration என்ன 1 தான். அப்போ இப்படி எழுதலாம். ஓகே எஸ் ஹிலால். so இப்படி எழுதலாம். so ஒரு acid ஒரு weak acid ஓட ionization constant. ஓகே ionization constant of a weak acid எப்படி எழுதலாம்? concentration of H plus into concentration of A minus divided by concentration of HA. அப்போ base ஓடது எப்படி எழுதலாம்? just assume பண்ணிக்கோங்க base. ஓகே ஒரு mono base தான் HB minus. ஓகே HB ஓகே HB minus இல்ல HB ஒரு mono basic base. so அதோட என்ன ionization constant of that base. so Kb is equal to concentration of B plus into concentration of OH minus divided by concentration of BOH. okay clear ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்காடா?
யாருக்காவது ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாச்சும் டவுட்? ஏதாச்சும் டவுட். Okay, next we can move to Ostwald dilution law. Okay, so Ostwald dilution law na, so Ostwald dilution law, it's related to dissociation constant of a weak acid. ஒரு weak acid ஓட dissociation constant relate பண்ணிட்டு தான் என்ன Ostwald law இருக்கு. Okay, so அந்த ஆசிடோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், ஓகே, ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த ஆசிடோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தான் ஆல்ஃபா. So degree of dissociation, that is equal to number of moles dissociated divided by total number of moles. எவ்வளோ moles, okay, அந்த ஆசிட்ல இருந்து சப்போஸ் HA ஆசிட், ஓகே, HA ஆசிட்ல இருந்து எவ்வளோ moles dissociate ஆயிருக்கு, ஸோ அது number of moles of dissociated by total எவ்வளோ HA molecule இருந்தது. ஸோ அப்போ என்ன நமக்கு degree of dissociation கிடைக்கும். degree of dissociation clear ஆயிருக்குல. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு வீக் ஆசிட் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ வீக் ஆசிட் அசெட்டிக் ஆசிட் தான் இங்கே எடுத்தது. ஸோ அசெட்டிக் ஆசிட் எடுத்திருக்கு. CH3COOH என்ன வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது H பிளஸும் COO மைனஸும் கன்வெர்ட் ஆகும். கிளியர் ஆயிடுச்சா? ஸோ கன்வெர்ட் ஆகும். எப்படி கன்வெர்ட் ஆகும்? CH3COOH அசெட்டிக் ஆசிட் எப்படி கன்வெர்ட் ஆகும்? CH3COO மைனஸ் அண்ட் H பிளஸா கன்வெர்ட் ஆகும். கிளியரா? H பிளஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த இனிஷியல் டைமில், ஓகே, இனிஷியல் டைமில் என்ன நடக்குது? ஸோ இனிஷியல் டைமில் நான் எடுக்க போகிறது இதோட ஃபர்ஸ்ட், இதோட KA, இது ஆசிட் தானே, அப்போ KA எழுதலாம்ல. டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் இந்த அசெட்டிக் ஆசிடோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லுங்க. ஹிலால் எங்கே போச்சு? ஹிலால். ஸோ KA is equal to concentration of CH3COO minus into concentration of H plus divided by concentration of CH3COOH. இது வரைக்கும் கிளியர் ஆயிருக்கா? ஸோ இதுதான் dissociation constant. ஓகே, dissociation constant of, நான் இது சைடில் எழுதுறேன். ஸோ இங்கே எனக்கு வேறு எழுதணும். ஸோ dissociation constant KA because it is an acid, இல்லை? ஸோ CH3COO minus concentration of and H plus divided by CH3COOH. ஸோ இது வரைக்கும் கிளியர் இல்லை? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் ஸ்டார்டிங்கில் இதோட கான்சன்ட்ரேஷன் என்ன, அசெட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னா கான்சன்ட்ரேஷன் 1ன்னு எடுத்துருக்கு. ஓகே, கான்சன்ட்ரேஷன் என்னோட ஸ்டார்டிங்கில் கான்சன்ட்ரேஷன் 1. ஓகே, அசெட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் 1. ஸோ ஸ்டார்டிங்கில் CH3COO மைனஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன் என்ன? இல்லை, அது ஒப்வியஸ்லி அது என்ன 0 இருக்கும்ல. ஸோ ஒப்வியஸ்லி அது என்ன 0 இருக்கும். அப்போ இது ஸ்டார்டிங்கில் 1, இதோட கான்சன்ட்ரேஷன் 0 பிகாஸ் ப்ராடக்ட் தான். ஸோ இனிஷியல் டைமில் 0 வருது. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் அ பர்டிகுலர் டைம், ஓகே, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன ஆல்ஃபா, இதில் இருந்து ஆல்ஃபா டிசோசியேட் ஆயிருக்கு. ஆல்ஃபா நம்பர் ஆஃப் என்ன அசெட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஆல்ஃபா இப்போது ஆல்ஃபா தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன, இங்கேயும் நார்மலி என்ன அப்படி லைக் தெரியாது. ஓகே, தெரியாது. ஸோ எப்படி எழுதலாம்? ஸோ ஆஃப்டர் அ பர்டிகுலர் டைம், ஓகே, ஆஃப்டர் அ பர்டிகுலர் டைம் ஆல்ஃபா டிசோசியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 1 தான் ஸ்டார்டிங். ஸோ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டைம் முடியும் போது ஆல்ஃபா நம்பர் ஆஃப் CH3COOH டிசோசியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 1லேருந்து ஆல்ஃபா நம்பர் ஆஃப் என்ன அசெட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆயிருக்கு. அப்போ சிம்பிளாக எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம்ல.
ஸோ ஆல்ஃபா ஒன்ல இருந்து ஆல்ஃபா நம்பர் ஆஃப் என்ன அசெண்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆயிருக்கு. ஸோ CH3COO மைனஸ் அயன்ஸ் எவ்வளோ இருக்கு? CH3COO மைனஸ் அயன்ஸ் இப்போ இங்க ஆல்ஃபா, இங்கேயும் ஆல்ஃபா தான் இருக்கு. பிகாஸ் இங்கேயும் 1 மோல், இங்கேயும் 1 மோல், இங்கேயும் 1 மோல் தான். ஸோ இதுல இருந்து ஆல்ஃபா போயிடுச்சுன்னா இங்கேயும் ஆல்ஃபா, இங்கேயும் ஆல்ஃபா. ஓகே கிளியர்? இதுல இருந்து 1ல இருந்து ஆல்ஃபா மாலிக்யூல் டிசோசியேட் ஆயிருக்கு. ஓகே, ஆல்ஃபா நம்பர் ஆஃப் மாலிக்யூல் டிசோசியேட் ஆயிருக்கு மீன்ஸ் இங்கேயும் ஆல்ஃபா வரும், இங்கேயும் ஆல்ஃபா வரும். பிகாஸ் 1 மோல் தான் வருது. ஓகே, 1 மோல் தான் வருது. ஸோ எப்படி எழுதலாம்? ஸோ equilibrium concentrationல எப்படி எழுதலாம்? ஸோ கான்சன்ட்ரேஷன்ல 1 minus alpha into C. ஓகே, equilibrium concentrationல என்ன 1 minus alpha into C எழுதலாம். இங்க C alpha வருது. ஓகே, இங்க என்ன C alpha வருது. கிளியர் ஆயிடுச்சா? இது வரைக்கும் கிளியரா? இதுல இருந்து நமக்கு தெரியும் இப்போ கான்சன்ட்ரேஷன், ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கிடைச்சாச்சு. ஓகே, ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் தான். ஓகே, ஸோ CH3COOH ஓட கான்சன்ட்ரேஷன் 1 minus alpha into C and என்ன CH3COO minus ஓட கான்சன்ட்ரேஷன் C alpha and H plus ஓட கான்சன்ட்ரேஷன் C alpha. ஸோ நமக்கு தெரியும் KA வேல்யூ கால்குலேட் பண்ணலாம்ல, KA வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். So KA is equal to concentration of CH3COO minus. CH3COO minus order concentration and C alpha. So I am writing here C alpha. So concentration of H plus ion. Concentration of H plus ion and adum C alpha. C alpha into C alpha divided by concentration of CH3COOH. So adoda concentration 1 minus alpha into C. Clear? இது வரைக்கும் clear? So இது நான் எனக்கு எப்படி எழுத முடியும்? C square alpha square. C square மாதிரி இல்லைல்ல, C square alpha square. ஓகே, C square alpha square. ஸோ இது எப்படி எழுதலாம்? C square and alpha square divided by 1 minus alpha into C. So நான் இந்த ஸ்கொயரும் இந்த சியும் கட் பண்ணிட்டேன். அப்போ என்ன கிடைக்குது? C alpha square divided by 1 minus alpha. Okay, C alpha square minus 1 minus alpha. இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ் ஹிலால். So C alpha square divided by 1 minus alpha. So இது என்ன ஒரு வீக் ஆசிட் தானே. ஸோ வீக் ஆசிட்னா அந்த அயனைஸ்டு பார்ட்டிகளோட நம்பர் ரொம்ப கம்மியா இருக்கும் as compared to 1 வச்சு கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் நெக்லிஜிபிள். ஆல்ஃபா இஸ் நெக்லிஜிபிள் தான். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம்? ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபாவை சிம்பிளாக எப்படி எழுதலாம்? 1 அப்படி போடலாம். ஓகே, ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபாவை எப்படி போடலாம்? அது 1 போடலாம். கிளியரா? அது 1 போடலாம். அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே இருக்கு. ஸோ எஸ், இங்கே C square, yes, 1 minus alpha square C divided by 1 minus alpha. So 1 ஓட வேல்யூ, இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது 1 கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜிபிள் தான். ஸோ அப்போ சிம்பிளாக எப்படி எழுதலாம்? இது 1ன்னு எழுதலாம். ஓகே, அது என்ன 1ன்னு எழுதலாம். ஸோ 1 minus alpha 1ன்னு எழுதலாம். ஸோ அப்போ என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் into C divided by
1 minus alpha அது 1 இல்ல. So அப்போ Ka is equal to alpha square C அப்படி எழுதலாம்ல, because divided by 1 தான். அப்போ என்ன 1 தேவையே இல்ல. So Ka is equal to alpha square C அப்படி எழுதலாம். So next stepல alpha square தான் தேவை. So alpha square is equal to Ka is equal to alpha square C. இதுல இருந்து என்ன calculate பண்ணணும், alpha square தான் calculate பண்ணணும். Alpha square is equal to Ka by C. Next step என்ன, alpha is equal to root of Ka by C. Okay, அதுதான் என்ன, clear ஆயிடுச்சா? clear ஆயிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹிபா, yes ஹிபா. degree of dissociation constant, degree of dissociation எப்படி calculate பண்ணணும்னு ஒரு weak acid ஓட degree of dissociation ஓட equation தான் degree of dissociation. alpha means degree of dissociation. clear ன்னு நினைக்கிறேன். then we can move to next question. so question என்ன, calculate the pH of 0.1 molar CH3COH solution. Dissociation constant of acetic acid is 1.8 into 10 raised to minus 5 ல. so நமக்கு தெரியும் calculate the pH. okay, pH தான் calculate பண்ணணும். so pH ஓட equation என்னடா, pH ஓட equation என்ன, pH, come on Hiba, come on. so pH ஓட equation na minus log concentration of H plus ion. okay, minus log concentration of H plus ion தான் என்ன pH ஓட concentration. so இங்க என்ன ஒரு weak acid தான். okay, for a weak acid concentration of H plus எப்படி எழுதலாம், concentration of H plus is equal to நம்ம already படிச்சது என்ன, Ka by C. okay, so Ka by C தான். so I'm writing here Ka root of Ka by C. okay, Ka by C. so இதுல இருந்து Ka ஓட வேல்யூ தந்திருக்குல்ல, yes, Ka ஓட வேல்யூ என்ன, dissociation constant ஓட வேல்யூ தந்திருக்கு. so that is equal to 1.8 into 10 raised to minus 5. okay, 10 raised to minus 5 into C ஓட into sorry இங்க Ka ல, so இதுக்கு ஒரு சிறிய டிஃபரன்ஸ் இருக்கு, divided by ல concentration calculate பண்றதுக்கு root of Ks constant, ionization constant into C, concentration தான். okay, into C தான், concentration தான். so divided by concentration, yes, concentration 0.1 molar. so இது calculate பண்ணும்போது so இது calculate பண்ணும்போது எந்த வேல்யூ கிடைக்கும், so just calculate பண்ணி சொல்லுங்க எல்லாருமே. so root of 1.8 into 10 raised to minus 5 into 0.1 அதோட வேல்யூ, அப்போ concentration of H plus கிடைக்கும், because இது என்ன ஒரு weak acid தான். come on. yes, calculate பண்ணி அதோட ஆன்சர் தான் எனக்கு வேணும் ஹிலால். it is almost equal to 1.34 into 10 raised to minus 3 molar concentration, molarல தான் இருக்கும். H plus ion ஓட concentration கிடைச்சாச்சு. so இங்க H plus ion ஓட concentration கிடைச்சாச்சு. so இங்க டைரக்டா இந்த equation apply பண்ணலாம், log concentration of H plus ion. I'm writing here minus log concentration of H plus ion ஓட value 1.34
35 into 10 raised to minus 3. Okay, so 10 raised to minus 3 minus log 10 raised to minus 3 na enna adu simple எப்படி எழுதலாம் 3 எழுதலாம்ல. so log எப்படி எழுதலாம் ஓபன் பண்ணும்போது minus log 1.34 into minus log 10 raised to minus 3. so இந்த 10 raised to minus 3 அது என்ன ஆகும் 3 ஆகும். so next calculate பண்ணும்போது என்ன next pageல so இதோட வேல்யூ என்ன 3 வரும். so log so இதோட வேல்யூ என்ன வரும் 3 வரும். ஓகே, minus log 10 raised to 3 means minus 3 வரும். so இங்க என்ன மைனஸ் இருக்கு. so minus minus என்ன plus ஆயிடும். அப்போ அது 3 first எழுதியாச்சு. and இதோட வேல்யூ log 1.34 அப்போ அப்படியே எழுதட்டும் into log 1.35 or 4 of 34 1.35 so 1.35 log 1.35 oda value almost 0.12 something varum. so idu calculate panna ungalku correct answer kadaikum 2 point something kadaikum. okay, 2 point something. so correct answer 2 point something தான் வரும். so இது calculate பண்ணா போதும் correct answer கிடைக்கும். clear ஆ? then we can move to next question. buffer question la content. okay, buffer solution. என்னடா buffer solution னா so buffer solution na actually buffer solution means ஒரு என்ன ஒரு காம்பவுண்ட் blood is a buffer solution. blood னா ஒரு சின்ன லெவல் என்ன ஒரு சின்ன குவாண்டிட்டி ஆசிட் இல்லனா பேஸ் என்ன ஊத்தும்போது ஓகே லைக் அதோட pH ஓகே அந்த சப்ஸ்டன்ஸோட pH ரெசிஸ்ட் பண்ணனும். ஓகே pH சேஞ்ச ரெசிஸ்ட் பண்ற சொல்யூஷன் தான் buffer solution. ஓகே சின்ன ஆசிட் பேசிக் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த pH change obviously ஒரு ஆசிட் இல்லனா பேஸ் ஆட் பண்ணும்போது obviously அந்த pH ல சேஞ்ச் வரும். சோ அந்த pH சேஞ்ச ரெசிஸ்ட் பண்ற காம்பவுண்ட்ஸ் சொல்யூஷன் சப்ஸ்டன்ஸ் தான் buffer solutions. okay, so buffer solution which consists of mixture of weak acid and its conjugated base. so இதுக்குள்ள contain பண்றது weak acid and its conjugated base இல்லனா weak base and its conjugated acid தான். so suppose mixture of weak acid and its conjugated base illana a weak base and its conjugated acid தான். so buffer solution it resists a drastic change in pH ஓட ஒரு change resist பண்ண யாருக்கு முடியும் buffer solutionக்கு முடியும். okay, pH upon addition of small quantities of acid. okay, என்ன ஒரு small quantity of acids or base change என்ன resist பண்ண முடியும். and this is called this ability. okay, and the buffer solution ஓட இந்த ability தான் buffer action. okay, buffer solution ஓட அந்த ability தான் buffer action. okay, so buffer contain carbonic acid CH2CO3 and its conjugated base HCO3 minus is present in a blood. okay, blood நான் already சொல்லியிருக்கு blood என்ன ஒரு buffer solution. so எந்தெந்த buffer இருக்கு எந்தெந்த compounds இருக்கு carbonic acid. okay, carbonic acid that is H2CO3 and அதோட conjugate base என்ன base HCO3 minus ion தான் இருக்கு bloodல இருக்கு. okay, blood என்ன ஒரு buffer solution. ஏன்னா buffer solution actually two type இருக்கு acidic buffer இருக்கு basic buffer இருக்கு.
okay. So buffer capacity, okay, different buffer solution ku different capacity adha irukum, okay. So different buffer solution ku different capacity da irukum. So and the capacity dictate பண்றதுக்கு, okay, calculate பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் buffer index, okay, buffer index beta. So அதுதான் என்ன quantitative measurement தான், okay. அது என்ன ஒரு quantitative measurement of buffer solution, okay. Buffer solution ஓட quantitative measurement தான் என்ன buffer index na, okay, buffer index beta. So beta is equal to dB by d into pH. And dB na number of gram equivalent acid or base than dB, okay, number of gram equivalent acid or base than dB. So appo d pH na enna, d pH na and the change in pH, okay, d pH na change in pH da d pH, okay. So dP na number of gram equivalent acid or base added to 1 liter of buffer solution. 1 liter of buffer solution la evlo quantity in acid illana base add pannirukku, number of gram equivalent acid or base, and 1 liter solution. dPH na the change in pH after addition of acid and base. Acid base என்ன ஆட் பண்றதுக்கு அப்புறம் என்ன அந்த pH ல இருக்கிற சேஞ்ச் தான் dPH, ஓகே. கிளியர் ஆயிடுச்சா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் தான் பஃபர் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்றதுக்காக ஹெண்டர்சன்-ஹாசல்பிளாச் equation, okay, Henderson-Hasselbalch equation. So yes, so idla normally in a concentration of hydronium ion in acidic buffer solution depend upon the ratio of acid, okay, ratio of acid to concentration of its conjugate base and acid order and the weak acid order ratio da actually, okay. So concentration of H3O plus na enna Ka into concentration of acid, okay, divided by V and the base, conjugate base da. So normally the weak acid, okay, weak acid is dissociated only small extent, and normally ஒரு weak acid na அது ஒரு small extent ல மட்டும் தான் dissociate ஆகும், complete dissociation நடக்காது weak acid க்கு, okay. Weak acid and weak base க்கு complete dissociation நடக்காது. strong acid strong base na மட்டும் தான் என்ன complete dissociation பார்க்க முடியும், okay. So normally common ion effect ல இது suppression நடக்கும், okay. common ion effect ல என்ன common ion effect the dissociation further suppress, dissociation என்ன suppress ஆகும் common ion effect ல, okay. common ion effect ல அந்த dissociation என்ன because product side ல ஏதாச்சும் common ion increase ஆகும்ல, so backward reaction நடக்கும், so அந்த dissociation suppress ஆகும், okay. So and hence equilibrium concentration of acid nearly equal to initial concentration. அப்ப என்ன அந்த initial concentration, அந்த initial concentrationல அது என்ன again reach ஆகும், okay. So next, so normally எப்படி எழுதணும், H3O plus concentration of H3O plus is equal to Ka into concentration of acid divided by salt, okay. salt ன்னு எழுதலாம். So ஏன்னா concentration of acid divided by salt ன்னு எழுதலாம். So here concentration of acid and salt represent initial concentration of the acid and salt. என்ன initial concentration இருக்கு அதுதான் இங்க இருக்கிற concentration, okay. acid ஓடையும் salt ஓடையும் concentration இருக்கு, என்ன initial concentration அதுதான் இங்கேயும் இருக்கு, okay. So respectively used to prepare the buffer solution taking logarithm. ரெண்டு சைட்லயும் என்ன two சைட்லயும் we are multiplying with log, okay. So log H3O plus concentration of H3O plus equal to log K plus log Ka plus log concentration of acid divided by concentration of base. So reverse the sign. So என்ன sign reverse பண்ண போறேன், இங்க என்ன plus sign தான் இருக்கு, அப்ப இங்க minus sign ஆகும், இங்க plus sign தான் இருக்கு, இங்க minus sign ஆகும், இங்க minus sign, இங்க minus sign ஆகும், இங்க என்ன
இங்கே மைனஸ் சைன், இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் சைன் தான் இருக்குது, அப்போ மைனஸ் சைன் ஆகும். ஸோ எல்லா சைனுமே ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, மைனஸ் லோகு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O ப்ளஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லோகு KA ப்ளஸ் மாதிரி அதுக்கப்புறம் மைனஸ் ஆயிடுச்சு, மைனஸ் லோகு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் ஆயிடுச்சு. Okay, so we know that pH minus log concentration of H3O plus na enna simple ah theriyum, adha pH la. So pH is equal to minus log Ka. So Ka eppadi eludhalam, minus log Ka and minus log concentration of acid and base nu. So adukaprom pH is equal to minus log concentration of idu pH ஆயிடுச்சு, இது pH and இது எப்படி எழுதலாம், minus pKa ஆயிடுச்சு. ஓகே, இது pH இது pKa ஆயிடுச்சு. So pH is equal to pKa minus log concentration of acid divided by salt. So pH is equal to pK. So இங்க என்ன ஆயிடுச்சுன்னா இது இன்வர்ஸ், ஓகே இன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே லோகு ஆசிட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை லோக் சால்ட், அது எப்படி, ஸோ சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன ஆயிடுச்சு சால்ட்டும். ஸோ சப்போஸ் மைனஸ் லோகு A by B இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு ப்ளஸ் ஆக்கணும், ஓகே அப்போ ப்ளஸ் லோகு B by A ஆகிடும், ஓகே. ஸோ சேம் தான், இங்கே மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் கன்வெர்ட் ஆக்கணும். ஸோ ப்ளஸ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, ஆசிட் கீழே போயிடுச்சு, சால்ட் மேலே வந்துடுச்சு. ஸோ pH is equal to pKa plus log concentration of salt divided by acid. ஸோ சிமிலர்லி பேஸுக்கும் இது மாதிரி தான் எழுத முடியும். ஸோ இதுக்கு பதிலா pHக்கு பதிலா POH is equal to pKb plus log salt divided by base. clear ஆயிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியர்? clear ஆ? very important equation. yes, this is very important equation. ஸோ இது என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் equation தான். ஸோ இது ஆசிடோடது அண்ட் இது பேஸோடது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட்? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் பண்ணி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. So find the pH of a buffer solution containing 0.20 mole per liter sodium acetate and 0.18 mole per liter acetic acid. For Ka acetic acid is okay, Ka கொடுத்திருக்கு. So find the pH of buffer solution. Okay, pH of buffer solution தான் calculate பண்ணணும். Okay, pH of buffer solution எப்படி calculate பண்ணணும்? So buffer solution pH is equal to pKa plus log concentration of salt divided by acid. So same equation தான் யூஸ் பண்ணணும். So minus எப்படி எழுதணும், pH is equal to pKa plus log concentration of salt divided by concentration of acid. So இது வரைக்கும் இருக்கு. So இங்க pKa value, so pKa value இருக்கா for acetic acid? Ka value இருக்கு. So Ka value ல இருந்து pKa value எப்படி calculate பண்ணணும்? pKa value எப்படி calculate பண்ணணும்? first pKa value salt ஓடையும் concentration of salt இருக்கு and concentration of acid இருக்கு. ஸோ இதுதான் concentration of salt ல. ஸோ buffer solution containing mole per liter sodium acetate. ஸோ இதுதான் saltோட concentration. இதுதான் என்ன, acidோட concentration.
acid oda concentration salt oda concentration irukku. So என்ன கிடைக்கணும் pKa value தான் கிடைக்கணும். ஓகே pKa value தான் கிடைக்கணும். பட் இங்க என்ன கொடுத்திருக்கு Ka value கொடுத்திருக்கு. given that Ka value கொடுத்திருக்கு. So Ka value யூஸ் பண்ணிட்டு pKa value calculate பண்ணலாமா? எஸ் சிம்பிளா calculate பண்ணலாம்ல. So நமக்கு தெரியும் pKa is equal to minus log Ka தான். ஓகே minus log Ka தான் pKa value. So Ka minus log Ka value என்ன Ka value 1.8 into 10 raised to minus 5. So இதோட வேல்யூ எப்படி எழுதலாம் 5 னா so 10 raised to 5 எப்படி எழுதலாம் 5 அப்படி எழுதலாம் 5 minus log 5 into minus log into minus log 1.8 minus log 1.8. So minus log 1.8 oda value it is almost equal to 0.26 varum. Okay, so 5 into 0.26 that is equal to calculate பண்ணும்போது 4.74 கிடைக்கும். ஓகே 4.74 கிடைச்சாச்சு. so Ka ஓட வேல்யூ தான் 4.74. clear-ஆ? so next calculate எப்படி பண்ணணும்? so Ka ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. so pK ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. that is என்ன 4.74. so இது equationல apply பண்ணா போதும்ல. so equationல apply பண்ணலாம். so 4. pH is equal to pH is equal to 4.74 into log salt oda concentration எவ்வளவு வருது? salt oda concentration 0.20 and இது 0.20 divided by 0.18 தானே 0.18 yes 0.18. so இது வரைக்கும் கிடைச்சாச்சு. so இது calculate பண்ணா போதும். ஓகே இது calculate பண்ணா last final value கிடைக்கும். ஓகே so pH ஓட value so ஈஸியா கிடைக்கும்ல. so இது calculate பண்ணா போதும். ஓகே so yes Nikilan hello. hi Nikilan. yes coffee tea சாப்பிட்டு so அது calculate பண்ணா அந்த last final value கிடைக்கும். next salt hydrolysis னா salt of strong acid or strong base ஓட hydrolysis தான். okay dissociation. okay so suppose NaOH okay aqueous solutionல and இது NaOH ஒரு base and இது ஒரு acid. so dissociate ஆகும்போது NaNO3 plus H2O கிடைக்குது. so இதோட hydrolysis waterல dissolve ஆகும்போது so hydrolysis of salt of strong base and weak acid. okay anionic hydrolysis அதுதான் என்ன anionic hydrolysis. suppose இங்க எப்படி எழுதி இருக்கு NaOH plus CH3COOH gives என்ன CH3COO Na plus H2O கிடைக்குது. okay acidum ஒரு strong acid weak acidum strong baseum என்ன dissociate ஆகும்போது இங்க ஒரு sodium salt. okay sodium salt of acid. okay sodium salt of கிடைக்குது and waterum கிடைக்குது. so இதோட pH value இதோட pH is equal to 7. okay 7 plus
half pKa plus half log C. Okay, அதுதான் hydrolysis. Okay, next solubility product. Okay, solubility product. For example, ஒரு salt இருக்கு XM and YN. Okay, so அது dissociate ஆகும்போது water வச்சு dissociate ஆகும்போது என்ன கிடைக்குது MXN plus கிடைக்குது and NYM minus கிடைக்குது. So அதோட dissociation constant எப்படி எழுத முடியும்? Concentration of XN plus into raised to M. Okay, raised to M into YM minus into concentration of YM minus into N. Okay, so inga coefficient da MO NO, so adu raised to power ah eludhanum. So divided by XM YN. So idu enna, so idu normally 1 constant ah edukudhu. So in the product part mattum eludhana podum because idu enna 1 ah edukudhu generally. Okay, so ionic product. Okay, ionic product greater than KSP, so precipitation will be occur and the solution is super saturated. Okay, inga eppadi nadakum, solution super saturated da enna inga precipitation nadakum. Okay, and ionic product less than KSP. Okay, KSP விட KSP compare பண்ணும்போது ionic product கம்மியானா அங்க precipitation நடக்காது. Okay, precipitation நடக்காது. So அந்த solution எப்படி சொல்ல முடியும்? அந்த solution is a unsaturated solution. So suppose ionic product is equal to KSP. Okay, ionic product ம் KSP ம் equal ஆனா equilibrium exists and the solution is saturated. அந்த solution என்ன saturated தான் அங்க equilibrium exist பண்ணும். Okay, equilibrium exist பண்ணும். Clear ஆ? ஏதாச்சும் டவுட் இருக்கா? Yes. Clear ஆ? Next ஒரு question தான். So question எல்லாரும் ரெடியா அந்த questionக்கு? So question என்ன? pH of saturated solution of CaOH twice is 9. The solubility product. Okay, solubility product KSP of CaOH twice. So okay, so first in the reaction pH of a saturated solution is CaOH twice is 9. So pH and the saturated solution inga enna saturated solution da. Okay, saturated solution da, solubility saturated solution da. Clear ஆயிடுச்சா? So saturated solution da. So saturated solution means, so ionic product is equal to KSP. Okay, ionic product is equal to solubility product. Okay, ionic product to solubility product to equal ah irukku. Okay, so next is 9. The solubility product is, okay, solubility product da calculate பண்ணனும். So normally எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண, ஒரு reaction தான் first எழுதணும். So இது எப்படி CaOH twice எப்படி dissolve ஆகும், எப்படி dissolve ஆகும்? Ca plus கிடைக்கணும், Ca plus OH minus OH minus balance பண்ணும்போது 2OH minus கிடைக்குது. அதுதான் correct equation. So pH of saturated solution. Okay, இங்க pH கொடுத்திருக்கு. It's given that pH of saturated solution. Saturated solution, pH of saturated solution என்ன? So அந்த value 9. Saturated solution ஓட pH என்ன? 9 தான். Okay, so இங்க என்ன solubility product தான் calculate பண்ணனும். Okay, saturated solution 9 னா இது pH தான். So இந்த saturated solution ஓட pOH calculate பண்ணுங்க. So total 14 தான் இருக்கு. So pH 9 னா pOH என்ன?
So pOH of saturated solution. So in the same saturated solution oda pOH value eppadi irukum? So pOH value means pH value 9 na pOH value 5 da, 14 da varudhu. 14 minus 9 பண்ணும்போது 5 கிடைக்கும். Okay, so இங்க என்ன வேணும்? pH of the solubility product. Okay, solubility product தான் calculate பண்ணணும். So இங்க concentration of OH minus எவ்வளோ இருக்கு? Concentration of OH minus means that is equal to 10 raised to minus 5. Okay, 10 raised to minus 5 the concentration of OH minus. And concentration of Ca plus. Okay, இது என்ன? Concentration of Ca plus எப்படி எழுதலாம்? Concentration of இதுதான் வேணும். Concentration of Ca plus வேணும். Concentration of OH minus கிடைச்சாச்சு. So concentration of Ca plus எப்படி எழுதலாம்? Concentration of Ca plus. So இங்க உங்களுக்கு தெரியுதா? இது 2 இருக்கு. ஓகே, இங்க என்ன? 2 OH தான் இருக்கு. ஓகே, 2 OH 2 mole இருக்கு. ஓகே, 2 mole. ஓகே, 2 mole OH minus இருக்கு. ஸோ இங்க just 1 mole தான் இருக்கு. 1 mole Ca plus தான் இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்? 10 raised to 5 minus 5 divided by 2 அப்படி எழுதுனா போதும்ல. ஸோ CaOH twice dissociate பண்ணிட்டு Ca plusம் கிடைக்குது, OH minusம் கிடைக்குது. ஆனா OH minus 2OH minusம் Ca 1Caயும் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதோட OH minusோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ வருது? 10 raised to minus 5. ஸோ அப்போ என்ன? Ca plusோட கான்சன்ட்ரேஷன் என்ன? ஸோ சிம்பிளா எப்படி எழுதலாம்? ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் இது 2 mole இருக்கு, இது 1 mole தான் இருக்கு. ஸோ இதோட 2 mole இருக்கிறதோட கான்சன்ட்ரேஷன் 10 raised to minus 5. இப்போ 1 mole இருக்கிறதோட கான்சன்ட்ரேஷன் 10 raised to minus 5 divided by 2. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் இங்க KSP ஓட ஈக்குவேஷன் என்ன? KSP. ஓகே, solubility product ஓட ஈக்குவேஷன் என்ன? concentration of OH OH minus square இங்க 2 இருக்கு, அதனால 2 and concentration of Ca plus. okay, concentration of Ca plus. so calculate பண்ணும்போது இது KSP is equal to concentration of OH minus இல்லனா 10 raised to minus 5 divided by 2 into 10 raised to minus 5. 10 raised to minus 5 OH ஓட concentration. so இது calculate பண்ணா உங்களுக்கு அங்கிருந்து correct answer கிடைக்கும். ஓகே, இது calculate பண்ணா அங்கிருந்து correct answer. ஓகே, OH க்கு ஸ்கொயர் இருக்கு, ஸோ இங்கேயும் ஸ்கொயர் போடணும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ calculate பண்ணா உங்களுக்கு correct answer கிடைக்கும். ஓகே, KSPயோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, கிளியரா? எஸ் ஹிலால், கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? damn sure D ஆப்ஷனா? இங்க D ஆப்ஷன் என்ன? ஓகே, D ஆப்ஷனா கரெக்ட் ஆன்சர்? damn sure எல்லாம் சொல்றேன். ஸோ calculate பண்ணி பார்க்கணுமா? ஓகே, நோ, D இல்ல. ஸோ 15 தான் வரும். ஸோ 10 raised to 15 வரும். ஸோ calculate பண்ணும்போது 10 raised to 15 வரும். இதுவும் calculate பண்ணும்போது எஸ். ஸோ இதுதான் ஆன்சர் வரும். எஸ். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் ஹிலால் damn sure D அப்படி சொன்னது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆக்சுவலி ஆப்ஷன் A தான். ஓகேடா, கிளியர் ஆயிடுச்சாடா? ஹிலால், ஏதாச்சும் டவுட் இருக்கா? நிக்கிலன், கைஸ், ஸோ உங்களோட எக்ஸாம் எல்லாம் எப்படி நடக்குது? குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா ஸ்கூலில்? குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுது. ஸோ கெமிஸ்ட்ரி 25th தானே? ஸோ இந்த மந்த் 25th எக்ஸாம்.
ஸோ இதில் அயனிக் ஈக்விலிபிரியத்தில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? So I hope you enjoy this session. So if you have any doubt, just comment. Okay. So உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் அங்கே வந்து கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறேன். ஓகே. So I hope you enjoy this session. Thank you so much.